الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 தினங்களிலே அரஃபாவினுடைய நாளும் வரவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த மார்க்கத்தினுடைய 2வது ஈத் என்று சொல்லப்படுகிற ஈதுல் உத்ஹியா ஹஜ் பெருநாளும் வரவிருக்கிறது. அந்த நாளிலே செய்கிற மிக முக்கியமான அமலான குர்பானியும் வரவிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அரஃபா நாளினுடைய சிறப்புகள் என்ன, அரஃபா நாளிலே என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், அரஃபாவினுடைய நோன்பினுடைய சிறப்பு என்ன, குர்பானியினுடைய சட்டங்கள் என்ன, குர்பானி கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கைகள் என்ன, குர்பானியினுடைய சில நுணுக்கமான மசாயல்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இது சிறந்தது என்று சொன்னாலுமே கூட, குறிப்பாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது, இது ஆகர் சிறந்த நாளாக இருக்கிறது. சரி, ஏன் இந்த நாளுக்கு அரஃபா என்ற பெயர் வந்தது? கிதாபுள்ள உலமாக்கள் பல காரணங்கள் எழுதுறாங்க. அதுல ஒரு காரணம், அரஃபா என்று சொன்னால் அறிமுகம் என்று அர்த்தம். அரபியில அரஃபா என்று சொன்னால் அறிமுகம் என்று அர்த்தம். பொதுவாக அரபியில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதனாலதான் நாம சொல்றோம், சில நேரங்கள்ல நானா குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிடுவேன், நானா ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிடுவேன் என்று நீங்க யோசிக்க முடியாது. அரஃபா என்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தம் அறிமுகம் என்கிற அர்த்தம். என்ன அறிமுகம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கிய போது 2 பேரும் பிரிந்தவர்கள் எங்கே அறிமுகமானார்கள் என்று சொன்னால், அரஃபா என்கிற அந்த மைதானத்திலே, அரஃபா என்கிற அந்த மலையிலே பிரிந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகமாகிற காரணத்தினாலே அந்த நாளுக்கு அரஃபா என்கிற அர்த்தம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். 2வது அர்த்தம் உலமாக்கள் சொன்னாங்க, அரஃபா என்பதற்கு ஏன் அரஃபா என்கிற பொருள் வந்தது? அரஃப்த என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் என்கிற அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன? அரஃப்த என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து இந்த இடம் மக்காவினுடைய பல்வேறு இடங்களை சுட்டி காமித்தார்கள்.
ஹஜ்ஜினுடைய பல அமல்களை சொல்லி காண்பித்தார்கள். இதுதான் மினா, இதுதான் முஸ்தலிஃபா, இதுதான் அரஃபா, இங்கேதான் இப்படி அமல்கள் செய்ய வேண்டும் என்று பல அமல்களை சொல்லி காண்பித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை இதுதான், அரஃபயா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்பதாக கேட்டான். நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமிடத்திலே அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டதின் காரணமாக அந்த நாளுக்கு அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் வந்தது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். மூணாவது கருத்து சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபா அந்த மைதானத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து எல்லா ரூல்களையும் ஒன்று சேர்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் எல்லோரையும் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான், அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்பதாக கேட்டபோது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், காலுபலா, ஏன் இல்லை, யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன், யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன், நிச்சயமாக நீ மட்டும்தான் எங்களுடைய இறைவனாக இருக்கிறாய் என்று அவர்கள் சொன்ன அந்த இடம் இருக்கிறது, அது அரஃபாவுடைய மைதானமாக இருக்கிறது. அதனால் அதற்கு அரஃபா என்கிற பொருள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள், அரஃபாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று சொன்னால் அந்த மைதானத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த தீனை பரிபூர்ணப்படுத்தினான் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த ஆயத்தை கொண்டு யூதர்கள் அவர்கள் கைசேதப்படுகிறார்களோ, இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை எங்களுக்கு இறங்கியிருந்தால் நாங்கள் ஈதை போன்று கொண்டாடி இருப்போம் என்று எந்த யூதர்கள் சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வசனம் இறங்கிய இடம் இருக்கிறது, அது அரஃபாவுடைய இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது, மார்க்கம் என்பது முடிந்து விட்டது. இத்தனை ஆண்டு காலமாக பெருமானாருக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வஹியை இறக்கிக் கொண்டிருந்தோமே, அந்த வஹி இன்றோடு முடிவடைந்து விட்டது, உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னான். நிஅமதி அலைக்கும், என்னுடைய நிஅமத் உங்களின் மீது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் சொன்னான். அடுத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் தான் மார்க்கம் என்று நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களை எங்கே சொன்னானோ அது அரஃபாவுடைய மைதானமாக இருக்கிறது, அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆஇ, துஆக்கள்ல சிறந்தது யௌமு அரஃபா, எந்த அரஃபாவுடைய நாட்களிலே செய்யப்படுகிற துஆ இருக்கிறதோ அதுதான் துஆக்களிலே சிறந்தது என்பதாக சொன்னாங்க. உலமாக்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்திலே செய்யப்படுகிற துஆ என்று பொதுவாக குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக சொன்னார்கள் அரஃபாவுடைய நாட்களிலே கேட்கப்படுகிற துஆ அது துஆக்கள்ல சிறந்ததுன்னு சொன்னாங்க. இதுக்கு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்கிறது, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டேங்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம், துஆக்கள் கேட்பதற்கு சிறந்த நேரம் எது? அரஃபாவுடைய தினம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். உண்மையானவர்களே, அரஃபாவுடைய நாள் அவ்வளவு சிறந்த நாளாக இருக்கிறது, அரஃபாவுடைய தினம் அவ்வளவு சிறந்த தினமாக இருக்கிறது. அன்றைய நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா யுகப்பிரு அல்லதி பஅதல்லதி யுகப்பிரு அல்லதி சனதல்லதி கப்லஹா வ சனதல்லதி பஅதஹா, 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார். ஒரு வருடம் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கடந்த கால வருடத்தினுடைய பாவங்கள் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்களே, அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் எதிர்காலத்திலே நீங்கள் என்ன பாவங்கள் எல்லாம் செய்ய போகிறீர்களோ அத்தனை பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விட்டார் என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய தினத்தன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பை குறித்து உலமாக்கள் சொல்வார்கள், சுன்னத்துன் முஅக்கதத்துன், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். எனவே இந்த நோன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் நம்முடைய வியாபாரத்தினுடைய அல்லது வியாபாரத்தில் நாம் ஈடுபடுகிற அந்த நேரத்திலே இந்த நோன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. எப்படி ரமலானுடைய காலங்களில் வியாபாரம் செய்து கொண்டும் நம்முடைய உத்தியோகம் செய்து கொண்டும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நாம் ரமலானுடைய நோன்பு நோற்போமோ, அதே போல இந்த அரஃபாவுடைய நோன்பும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வைக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவுடைய நோன்பு கிடையாது, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் யாரெல்லாம் ஊரில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நோன்பை வைப்பது சுன்னத்தின் முஅக்கதாவாக இருக்கிறது. எனவே இந்த நோன்பை உலமாக்கள் வலியுறுத்தி வைக்க சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தினம்தான் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அது அடுத்து அருமையானவர்களே, அடுத்து குர்பானியுடைய விஷயம், குர்பானியுடைய சட்டங்கள், குர்பானியுடைய அடிப்படை, யார் மீது குர்பானி கடமை, யார் குர்பானி கொடுக்க வேண்டும், யாருக்காக கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை சட்டங்கள் கூட இன்றைக்கு நமக்கு தெரிவது கிடையாது. யார் மீது குர்பானி கடமை? உலமாக்கள் சொன்னார்கள், ஜகாத்தினுடைய நிசாபை எட்டிய ஒரு பாலிகான ஆணோ அல்லது பெண்ணோ, ஒரு
பருவம் வயது அடைந்த ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் மீது குர்பானி கடமை சொன்னான். நிசாபுனா என்ன? ஜக்காத்தினுடைய அளவு. இன்றைய மதிப்புப்படி வெள்ளியை கணக்கு வச்சோம்னு சொன்னா ஒரு 50,000 பணம் ரொக்கமாக ஈதுடைய தினத்தன்று காலையில் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் மீது குர்பானி கடமையாகிறது என்றால் சொன்னார். அவர்கள் மீது குர்பானி கடமையாகிறது ஈதுடைய தினத்தன்று இருந்தால் போதும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஜக்காத்திற்கு வருடந்தோறும் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. ஆனால் இந்த குர்பானி இருக்கிறது வருடந்தோறும் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை அல்ல. அன்று காலையில் யாரிடத்திலே இந்த பணம் ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ இருக்குமே ஆனால் இவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, குர்பானியை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பல சிறப்புகள் சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதி அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து தேடி பிடிச்சு குர்பானி கொடுக்கிறோமே, இதற்கு என்ன நன்மை யா ரசூலுல்லாஹ்? ஏன் இந்த உஹியா கொடுக்கிறோம், ஏன் இந்த குர்பானி கொடுக்கிறோம் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். என்னுடைய நபியான உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னத்தாக இருக்கிறது. மகனை அறுப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அல்லாஹ் வைத்த பரீட்சையிலே வெற்றி பெற்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தான். அந்த சுன்னத் ஒட்டுமொத்த உம்மத்தும் கியாமத் வரைக்கும் செய்யக்கூடிய இபாதத், கியாமத் வரைக்கும் செய்யக்கூடிய சுன்னத்தாக இருக்கிறது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் என்பதாக சொன்னார். சரி, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்ராஹிமுடைய சுன்னத்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சஹாபாக்கள் நன்மையிலே ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நாளை சொர்க்கத்திற்கு செல்லுகிற போது, மறுமைக்கு செல்லுகிற போது என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதாக கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், قال بكل شعرة حسنة, ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை எழுதப்படும் சொன்னார். ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை ரோமங்கள் இருக்கும், எண்ணி முடிக்க முடியாது. அத்தனை கோடி நன்மைகள் அல்லாஹ் உங்களுடைய பட்டியல்களிலே எழுதுகிறான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது குர்பானியாக இருக்கிறது என்பதாக நம்மாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட வணக்கம். அருமையானவர்களே, குர்பானி கொடுக்காதவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை சொன்னார்கள். யார் வசதி இருந்து கொடுப்பதற்காக வேண்டிய எல்லா வசதிகளும் இருக்கிறது, பலம் யுவஹி, ஆனால் குர்பானி கொடுக்கவில்லையோ பலா யகுர்பன்ன முஸல்லானா, ஈதுகாவுக்கே வர வேண்டாம். என்ன சொன்னாங்க? இதை தொட வேண்டாம், நீங்கள் ஈது தொட வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஈதுகாவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, நோன்பு பெருநாள் என்று சொன்னால் அது நோன்போடு தொடர்புடையது. ஹஜ் பெருநாள் என்று சொன்னால் அது குர்பானியோடு தொடர்புடையது. குர்பானி கொடுக்காதவர்கள் நீங்கள் தொழுகை எந்த பலனும் இல்லை, எனவே நீங்கள் தொழுகைக்கும் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு எச்சரித்து சொன்ன வார்த்தை. பலம் யுதஹி பலா யகுர்பன்ன முஸல்லானா, நீங்கள் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். வசதி இருந்தது என்று சொன்னால் யார் மீது கடமையோ அவர்கள் உடனே குர்பானியை கொடுத்து விட வேண்டும். ஜக்காத்தினுடைய அதே அளவுதான், 50,000 ரூபாய் ஈருடைய தினத்தன்று யாரிடத்தில் காலையில் இருக்கிறதோ, பெறப்பட்டு விட்டார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்பானி கொடுக்கணும். பாலிகான வயதுக்கு பருவம் வயது அடைந்தவர்களாக இருக்கணும். குர்பானிக்கு 4 ஷரத்துகள், 4 நிபந்தனைகள் சொல்லுவாங்க. ஒன்று முஸ்லீமாக உள்ளூர் வாசியாக இருக்கணும், இன்னொன்று வயதுக்கு வந்தவராக இருக்கணும், மூன்றாவது அவரிடத்தில் அந்த நிசாபை எட்டியவராக இருக்கணும், நான்காவது அவர் முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னார். முஸ்லீம் மீது தான் குர்பானி கடமை, அதனால் முஸ்லீமாக இருக்கணும். பயணிகள் மீது வெளியூர் சென்றிருக்கிறார், அவரின் மீது குர்பானி கடமை இல்லை, அதனால் உள்ளூர் வாசியாக இருக்கணும். இந்த 4 நிபந்தனைகள் பெற்று ஒரு மனிதன் காலையில் ஈருடைய தினத்தன்று ஒரு 50,000 ரூபாய் பணம் இடத்திலே ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ இருந்தது என்று சொன்னால் அவன் மீது குர்பானி கடமை சொன்னார். சரி, இதிலிருந்து என்ன அடிப்படை தெரிகிறது? சிறுவர்கள் மீது குர்பானி கடமை இல்லை என்கிற விஷயம் தெரிகிறது. ஏன்? முதலாவது விஷயம், ஜகாத் அளவிற்கு பணம் சிறுவரிடத்தில் இருக்க போவது கிடையாது. இரண்டாவது, அந்த சிறுவர்கள் பருவ வயதை அடையாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 காரணத்தினாலே சிறுவர்கள் மீது குர்பானி கடமை கிடையாது. சரி, சிறுவர்கள் மீது குர்பானி கடமை கிடையாது. ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு தந்தை இருக்கிறார். ஒரு தந்தை சிறுவர்கள் தன்னுடைய பிள்ளை பிறந்ததிலிருந்து பிள்ளையின் மீது பாசத்தின் காரணமாக பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டே வருகிறார், டிபாசிட் பண்ணிக்கிட்டே வருகிறார். அவருடைய அந்த அமௌண்ட் இருக்கிறது, பல லட்சங்கள் இருக்கிறது. ஆனாலுமே கூட பருவ வயதை அடையாதனால எத்தனை லட்சங்கள் அவருடைய பேங்க்ல டெபாசிட்டாக இருந்தாலும் அந்த சிறுவர் மீது குர்பானி கடமை கிடையாது. சிறுவர் மீது குர்பானி கடமை கிடையாது. சரி, ஒரு தந்தை ஆசைப்படுகிறார், தாம் பெற்ற பிள்ளைக்கு சின்ன குழந்தையா இருக்கலாம், குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். என்ன செய்யறது? கொடுத்தால் கூடுமா என்று சொன்னால் மார்க்கத்தில் நஃபிலான அடிப்படையில் அந்த குர்பானி கூடிவிடும் என்பதாக சொன்னார். நஃபிலான அடிப்படையில் அதுவும் எப்போ கூடும்?
இவர் தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு, இவருடைய கடமை இருக்கும் குர்பானி, இவர் குர்பானி கொடுத்தது போக இவருடைய பிள்ளைக்கும் கொடுக்க ஆசைப்படுறாருன்னு சொன்னா அப்படி கொடுத்தால் நபிலான அடிப்படையிலே அந்த குர்பானி கூடிவிடும் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்போ சிறுவர்களுடைய விஷயங்கள்ல குர்பானி கொடுப்பதனுடைய விஷயம் அது நபிலான அடிப்படையிலே கூடும் என்பதாக சொன்னார். பொதுவாக சிறுவர்களுக்கு குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் அகீகாவை கொடுங்கள் என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகிறது. அகீகாவை நிறைவேற்றுங்கள். அகீகா என்பது சாதாரண விஷயம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். பாதுகாப்பு. அதனாலதான் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, ஏன் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகள், பெண் குழந்தைக்கு ஒரு ஆடுகள் என்று சொல்லுகிற போது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஆண் பிள்ளைகள் அதிகமாக வெளியே செல்லக்கூடிய காரணத்தினாலே ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், எனவே அவர்களுக்கு 2 ஆடுகள் என்கிற கருத்தை எழுதுறாங்க. அருமையானவர்களே, அப்போ அகீகாவை நிறைவேற்றிய பிறகு அகீகா தான் முதல் இடமாக இருக்கிறது. எனவே இந்த குர்பானியுடைய காலங்களில் யார் பிள்ளைகளுக்கெல்லாம் அகீகா கொடுக்கவில்லையோ அவர்கள் அகீகா கொடுங்கள். அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா குர்பானி கொடுங்க. ஆனா அந்த குர்பானி கடமையான குர்பானி அல்ல, அது நஃபிலான குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார். சரி, மூத்தானவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா? அதனுடைய சட்டம் என்ன? மூத்தானவர்களுக்கு குர்பானி கொடுப்பது கூடும், ஆனால் எப்போது கூடும் என்று சொன்னால் இவர் மீது உள்ள கடமையை நிவர்த்தி செய்த பிறகு. இவர் மீது கடமையாக இருக்கும். இவர் ஒரு ஆடோ அல்லது ஒரு பங்கோ கொடுத்த பிறகு அவர் தன்னுடைய தந்தைக்கோ அல்லது வேறு யார் மருமகனுக்கோ இவர் குர்பானி கொடுத்தாருன்னு சொன்னா அந்த குர்பானி கூடும் என்பதாக சொல்லி காட்டினார். இதுல 2 வகை இருக்கு. ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அலி அவர்கள் 2 ஆடுகள் குர்பானி கொடுப்பாங்கன்னு சொல்லி 2 ஆடுகள் கொடுப்பாங்க. ஒன்று தனக்காக வேண்டி, இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பார்கள் என்றாலும் சொல்லப்பட்டது. பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அலி அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இதுல 2 வகை இருக்கிறது. முதலாவது வகை என்ன? ஒரு தந்தை இறக்கிற நேரத்துல பக்ரீத்துக்கு ஒரு 3 மாதம் முன்பாக மூத்தார நேரத்தில் மகனிடத்தில் அழைத்து வசீது செய்கிறார், எப்போ பக்ரீத் வரப்போகிறது, எனவே நான் வருடந்தோறும் ஆடு கொடுத்து கொண்டு இருந்தேன், இந்த வருடம் என் பேர்ல ஒரு ஆடை கொடுத்துரு, என் பேர்ல ஒரு ஆடை கொடுத்துரு என்று மௌத்துடைய நேரத்தில் வசீது செய்கிறார். அதே போல தந்தை ஒரு தொகையை விட்டுட்டும் வச்சிருக்கிறார், ஒரு தொகை வச்சிருக்கிறார், தொகையை விட்டுட்டும் போயிருக்கிறார். குர்பானிக்காக வேண்டி ஒரு தொகையை மகன்கிட்ட எடுத்து கொடுத்து எனக்காக வேண்டி நீ குர்பானி கொடுத்துரு என்று வசியத்தை செய்து விட்டு மௌத்தானார்னு சொன்னா அந்த வசியத்தை நிறைவேற்றுவது பிள்ளைகள் மீது கடமையாக இருக்கிறார். சரி, வசியத்தை நிறைவேற்றிட்டாங்க, குர்பானி கொடுத்துட்டாங்க, இந்த கறியை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா உலமாக்கள் சொன்னாங்க, தந்தை வசியத்து செய்த பிறகு கொடுத்த குர்பானியுடைய கறியை அது கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், சதகா செய்ய வேண்டும். அந்த கறியிலிருந்து ஒரு துண்டை கூட நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது என்பதாக சொன்னாங்க. அது ஏழைகளுக்கு சதகா செய்ய வேண்டும், ஜரூரியே கண்டிப்பாக சதகா செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அதே போல தந்தை வசியத்து செய்யல, மகனா ஆசைப்பட்டு சந்தோஷமான முறையில இத்தனை காலமாக என்னுடைய தந்தை என்னை இவ்வளவு அழகாக வளர்த்தாரு என்று ஆசைப்பட்டு ஒரு பெருமிதத்தோடு என்ன செய்கிறார், தந்தைக்காக வேண்டி ஆடு கொடுக்கிறார், குர்பானி கொடுக்கிறார் அல்லது ஒரு பங்கு கொடுக்கிறார்னு சொன்னா இந்த நிலையில் அவர் அந்த ஆட்டினுடைய கறியோ அல்லது பங்கினுடைய கறியோ தாராளமாக குடும்பத்தார்கள் சாப்பிடலாம் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்ப மூத்தானவர்களுக்கு குர்பானி கொடுப்பது கூடும், ஆனால் எப்போது கூடும் என்று சொன்னால் இவர் தன்னுடைய கடமையை முடித்த பிறகு, நிவர்த்தி செய்த பிறகு அவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் மூத்தானவர்களுக்கு குர்பானி கொடுத்தார் என்று சொன்னால் அந்த குர்பானி கூடும் என்பதாக கூட மக்கள் சொல்லி காட்டலாம். அருமையானவர்களே, குர்பானியுடைய பிராணிகள், எத்தனை பிராணிகள்ல குர்பானி கொடுக்கலாம், தரவரிசைகள் என்ன உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க. முதல் சிறப்பு ஆடு என்பதாக எழுதுறாங்க. முதலாவது ஆடு, இரண்டாவது ஒட்டகம், மூன்றாவது தான் மாடு, அதற்கு பிறகு 4வது சொன்னாங்க ஒட்டகத்துல 7ல ஒரு பங்கு, 5வது சொன்னாங்க மாட்டுல 7ல ஒரு பங்கு. இந்த தரவரிசையில் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால பல இமாம்கள் எழுதலாம் கிதாபுகளில் எந்த பிராணிகள் சிறந்ததுன்னு சொன்னா ஆடு என்பதாக எழுதலாம். ஆடு என்பதால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல சொல்றாங்க, ஆடுதான் குர்பானி பிராணிகள்ல கொடுக்கக்கூடிய குர்பானியில் சிறந்த குர்பானி என்பதாக சொன்னாங்க. என்ன காரணம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்கிற போது அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி இறக்கிய ஒரு விலங்கு என்று சொன்னால் அது ஆடாக இருக்கிறது. எனவே ஆடு குர்பானி தான் சிறந்த குர்பானின்னு சொன்னாங்க. இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலம் அவர்கள் கொடுத்த குர்பானி என்ன? வஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷினி அம்லஹினி அக்ர்னை, 2 கொம்புள்ள கொடுத்த செம்பரியாடுகள் கொடுத்தாங்கன்னு வருது. 2 கொம்புள்ள கொடுத்த செம்பரியாடுகள்.
ஆடு கொழுத்து இருக்கணும், மெலிஞ்சு போயிருக்க கூடாது, கொழுத்த செம்மறி ஆடுகள். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆட்டை விரும்பினாங்க, எந்த ஆட்டை கொடுப்பதற்கு விரும்பினார்கள்? வெள்ளை நிறத்திலே கருப்பு கலந்த செம்மறி ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. ரம்யானவர்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு ஆடாக இருக்கிறது. அப்ப பெருமானார் அவர்கள் கொம்புள்ள 2 ஆட்டை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக வருகிறது. இன்னொரு சட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சட்டம்? குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமா? நீங்க நிறைய பேருக்கு இதுதான் கேள்வி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா போதுங்க, முடிஞ்சுங்க, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் குர்பானி நிறைவேறிடுச்சு. அப்படி அல்ல. யார் மீது குர்பானி கடமையோ அவர்கள் கொடுப்பதுதான். உதாரணமா, குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கணவன் மீது குர்பானி கடமை, மனைவிக்கு எந்த நகையும் கிடையாது, கடமை ஆகல, கணவன் தான் சம்பாதிக்கிறார், அவருக்கு சில பொருட்கள் இருக்குது என்று சொன்னால் இந்த கணவன் என்ன செய்வார்? ஒரு ஆடு கொடுப்பார். நாம் என்ன நினைச்சுப்போம்? இந்த ஒரு ஆடு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் போதுமானது என்று நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இந்த ஒரு ஆடு எவர் மீது கடமையோ அந்த கணவன் தனக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறார். குடும்பத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய குர்பானி அல்ல, தனக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறார் என்பதாக உலமாக்கள் சொன்னார். யார் மீது கடமையோ அவர்கள் தான் குர்பானியை நிறைவேற்றுவார்கள். அவர்களுடைய கடமை தான் நிவர்த்தி ஆகிறது. இது குடும்பத்திற்கான குர்பானி அல்ல என்பதாக உலமாக்கள் கிதாப் எழுதலாம். சரி, பெண்களுக்காக வேண்டி ஆண்கள் குர்பானி கொடுக்கணுமா என்று சொன்னால் உலமாக்கள் சொன்னாங்க, பெண்களுக்காக வேண்டி பெண்கள் தான் குர்பானி கொடுக்கணும். ஆண்கள் மீது குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண் ஏழையாக இருக்கிறார், கணவன் மனைவிக்கு நகை இருக்குது, நிசாபு ஜக்காத்தினுடைய அளவுக்கான பொருள் இருக்கிறது, ஆனால் கணவன் ஏழையாக இருக்கிறார், கொடுக்க முடியாத சூழ்நிலை, கடன்ல சிக்கி கொண்டிருக்கிறார். இப்ப மனைவி என்ன செய்யணும்? தன்னுடைய நகையில ஒரு பங்கு வித்தாவது அவர்கள் குர்பானி நிறைவேற்றியாக வேண்டும் என்பதாக கிதாபுகள் எழுதலாம். சரி, ஒரு பெண் இருக்கிறான், கணவன் மூத்தாயிட்டான், என்ன செய்யற? அந்த பெண் எப்படி குர்பானி நிறைவேற்றுவா? கிதாபில் எழுதுறாங்க, ஒரு பெண் கணவன் மூத்தான பெண்ணாக இருந்தார் என்று சொன்னால் கணவனுக்கு பிறகு அவள் மீது குர்பானி கடமையாச்சுன்னு சொன்னா அவர் குர்பானி நிறைவேற்றணும். எப்படி தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வாளோ அதே போல சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லி ஒரு குர்பானியை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அப்ப யார் மீது குர்பானி கடமையாகிறதோ அவர்களுடைய குர்பானி அவர்கள் தான் கொடுக்கணும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அதே போல இன்றைய இந்த காலங்களில் யாராவது நதுர் சொன்னா நேர்ச்சி செய்திருக்கலாம். யாராவது எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போகுது, இத்தனை ஆண்டு காலம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியிருந்தா நான் ஒரு ஆட்டை கொடுத்துருவேன் என்று நேர்ச்சி செஞ்சிருக்கலாம். இந்த நேரங்களில் நீங்க நேர்ச்சி செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த நேர்ச்சியினுடைய கறியை சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் நேர்ச்சி செய்யப்பட்டு ஆடு குர்பானி கொடுக்கப்படுது, அறுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த நேர்ச்சியினுடைய கறியை குடும்பத்தார்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. ஒட்டுமொத்த இறைச்சியும் அது சதகா செய்து விட வேண்டும். அது ஏழைகளுக்கு தகுதியான இறைச்சி என்பதாக கிதாபுகள் எழுதலாம். அருமையானவர்களே, அதே போல இந்த பிராணிகள் கூட்டு குர்பானியுடைய விஷயங்கள், கூட்டு குர்பானியில கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் 4 விஷயம் இருக்குது. 3 விஷயம். முதலாவது, அந்த கூட்டு குர்பானி 7 பேருடைய நியத்தும் 7 பேருடைய நோக்கமும் ஒரே நோக்கமாக இருக்கணும். 7 பேர் குர்பானிக்காக வேண்டி சொன்னா குர்பானியுடைய நோக்கமா இருக்கணும். 7 பேர்ல ஒருத்தர் அக்கீக்காக வேண்டி சேர்ந்துட்டாருன்னு சொன்னா அந்த குர்பானி நிறைவேறாமல் போய்விடும். எனவே 7 பேருடைய எண்ணமும் அது குர்பானியாக இருக்க வேண்டும். 2வது, 7 பேருடைய செல்வமும் ஹலாலாக இருக்கணும். ஒருத்தர் ஹலால் இல்லை, ஹராம் கலந்துருச்சுன்னு சொன்னா அந்த 6 பேருடைய குர்பானியும் கூடாம போயிடும். அதனால கூட்டு குர்பானியுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 7 பேருடைய அந்த செல்வம் இருக்கிறது அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அதே போல 7 பேருக்கும் சரிசமமாக கறியை பிரித்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு 10 கிலோவும் ஒருத்தருக்கு 12 கிலோ இப்படி கொடுக்கிறது இருக்கிறதே கிதாபில் எழுதுறாங்க. இது வட்டிக்கு சமம் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, 7 பேருக்கு ஒரு 60 கிலோ கறி, ஒரு மாட்டுல 60 கிலோ கறி வந்துச்சுன்னு சொன்னா ஆளுக்கு 10 கிலோ என்று சரிசமமாக 70 கிலோ வந்துச்சுன்னு சொன்னா ஆளுக்கு 10 கிலோ என்று சரிசமமாக அந்த கறியை பிரிக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அப்ப கூட்டு குர்பானியை சேரக்கூடியவர்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆடுகள்ல எந்த விதமான கூட்டு கிடையாது. 2 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது. ஆடுகள்ல கூட்டு கிடையாது. அதே போல ஒட்டகங்கள்ல கூட்டு இருக்குது, 7 பேர் வரைக்கும் சேரலாம். மாடுகள்ல கூட்டு இருக்குது, 7 பேர் வரைக்கும் சேரலாம். சரி, இப்போ ஒரு குடும்பத்தார்கள் ஒரு 5 பேர் இருக்கிறான். 5 பேரும் ஒரு மாட்டை வாங்கி அறுக்கலாமா? தாராளமாக அறுக்கலாம். நீங்க 7 பேர் தான் சொன்னீங்க. 7 பேர் என்பது வரையறை. 7 பேருக்குள்ளாக 5 பேரோ 4 பேரோ 3 பேரோ எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஒரு மாட்டை அறுக்கலாம். மாட்டை அறுத்து அதை பிரித்து கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்தில் 7 பேரை விட தாண்டி விடக்கூடாது. 8 பேர் இருக்கிறாங்க, ஒரு மாட்டை வாங்கி அறுக்கலாமா என்று சொன்னால் அப்படி அறுக்க முடியாது.
இப்போ 7 பேருக்குள்ளாக எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரே ஒருத்தர் என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு மாட்டை கூட இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம் என்பதை அருளமாக சொல்லி காட்டினார். அப்படி இது கூட்டு குர்பானியுடைய சில முக்கியமான சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. அதே போல நாம் வாங்கக்கூடிய பிராணி எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கணும். காது அறுபட்டது, கடந்த வருடங்கள் நிறைய மசாலைகள் சொல்லியிருப்போம். காது அறுபட்டிருந்தால் அதனுடைய சட்டங்கள் என்ன, கொம்பினுடைய விஷயங்கள், கொம்பு உடைவு இருக்கிறது. சில ஆடுகள் இயற்கையாகவே கொம்பு வளராமல் இருக்கும், அப்படிப்பட்ட ஆடுகள் பரவாயில்லை. ஆனா கொம்பு உடைஞ்சிருக்கு, அது எப்படி உடைஞ்சிருக்கு பார்க்கணும். சில நேரங்களில் சண்டை போடும்போது சும்மா லேசாக உடைஞ்சிருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா முழுவதுமாக உடைஞ்சு அதனுடைய வலு அந்த ஆட்டினுடைய தலை வரைக்கும் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த ஆட்டை குர்பானி கொடுக்க கூடாது, அது குறையுள்ள ஆடு. அதே போல நல்ல கொழுத்த ஆடுகளா கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொழுத்த ஆட்டை குர்பானி கொடுப்பான், மெலிஞ்ச ஆட்டை குர்பானி கொடுக்க மாட்டான். நல்ல கொழுத்த செம்மறி ஆடாக குர்பானி கொடுக்கணும். அதே போல குர்பானியுடைய அந்த காது அறுபட்டு இருந்துச்சு சொன்னா அந்த காது எதுவரையும் அறுபட்டு இருக்கிறது என்கிற விஷயத்தை கவனிக்கப்பட வேண்டும். குருட்டு ஆட்டை என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. நொண்டி ஆடுகளை குர்பானி கொடுக்க முடியாது. இப்படி நாம் கொடுக்கக்கூடிய பிராணி இருக்கிறது, இது சிறந்ததாக கொடுக்க வேண்டும் என்பதை அருளமாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அதே போல சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால குர்பானி செஞ்சான். நீங்க என்ன செய்யறோம், போன் பண்ணி சொல்லிடுறோம், எனக்கு கறி பக்கெட்ல அனுப்பிச்சு விட்டுருங்க, இப்படி சொல்லுறோம். இது தவறான விஷயம். நீங்க இங்க இந்த ஊரினுடைய நடைமுறைப்படி நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல ஆடு அறுத்தாலுமே கூட அங்க போங்க, உங்களுடைய ஆடு எது என்று கேளுங்க, அங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க. உங்க ஆட்டினுடைய நேரம் போடும்போது நீங்களே உங்களுடைய கையால் அருங்க, இதுதான் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் குர்பானி கொடுத்த வரைக்கும் தாங்களே தன்னுடைய கையால ஆட்டை அறுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை படுக்க வச்சு விட்டு சொல்வார்கள், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்கிற ஆயத்தை ஓதுவாங்க. அடுத்து குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற ஆயத்தை ஓதி விட்டு சொல்வாங்க, அல்லாஹும்ம லக வ மின்க அன் முஹம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, அல்லாஹும்ம லக, யா அல்லாஹ் இந்த ஆடு உனக்கானது, உனக்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்கிறேன், எந்த விதமான பெருமையும் பகட்டும் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்கிற எந்த ஆணவமும் எனக்கு கிடையாது, இது நான் உனக்காக கொடுக்கிறேன். ஒமிங்க, நீ கொடுத்த செல்வத்திலிருந்து கொடுக்கிறேன், இது என்னுடைய நான் சம்பாதித்த செல்வம், நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதித்த செல்வம், அப்படி அல்ல, நீ எனக்கு என்ன செல்வத்தை கொடுத்திருக்கிறாயோ அந்த செல்வத்திலிருந்து நான் கொடுக்கிறேன். சரி, யாரிடத்திலிருந்து கொடுக்கிறேன், அன் முஹம்மத் என்னுடைய பெயரிலிருந்து நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி நாம் அறுக்க வேண்டும் என்பதாக சொன்னான். அந்த இடத்துல நம்முடைய பெயர்களை சொல்லணும். யார் மீது குர்பானி கடமையோ அவர்களுக்கு அறுக்கப்படுகிறதோ உங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த ஆட்டை அறுக்க வேண்டும் என்பதாக சொன்னான். அதே போல அறுக்கிற நேரத்திலும் அந்த ஆடை ரொம்பவும் சிரமப்படுத்தி விடக்கூடாது. நீங்க அறுக்கிறீங்க தெரியாம போட்டு ரொம்ப அந்த ஆட்டுக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால சொன்னாங்க, நீங்க ஆட்டினுடைய அந்த கத்தியை தேய்க்கிற போது கூட அந்த ஆட்டினுடைய கண்ணில் காமிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன், அந்த ஆட்டுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல சில பேர் செய்வாங்க, ஆடு அறுத்துட்டு காலை வச்சு மிதிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயமா மக்ரூஹ் என்பதாக உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க. எனவே அப்படி செய்யக்கூடாது, ஆடு அதை சிரமப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லிட்டாங்க. கடைசியாக அருமையானவர்களே, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், இந்த குர்பானி மனமுகர்ந்து கொடுக்கணும், எந்த விதமான சிரமமும். என்னங்க 15-20,000 ரூபாய் விற்கிது ஆடு, 20,000 ரூபாய்க்கு போய் ஆட்டை வாங்கி கொடுக்கணுமா? உலமாக்கள் சொன்னாங்க, நீங்க இது உங்களுடைய அல்லாஹ்வுடைய பேங்க்ல சேமித்து வைக்கக்கூடிய இருப்புன்னு சொன்னாங்க. குர்பானி இருக்கிறது அல்லாஹ்வுடைய பேங்க்ல சேமித்து வைக்கக்கூடிய இருப்பு, எவ்வளவு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நீங்க 25,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறீங்க, 20,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறீங்க, எவ்வளவு விலைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்க சக்திக்கு ஏற்ப செலவு செய்கிறீர்களோ இது ஒரு ரூபாய் கூட வீணானது அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய இருப்புல வைத்திருக்கக்கூடிய இருப்புன்னு சொன்னாங்க. இந்த மார்க்கம் தான் இவ்வளவு அழகான மார்க்கம். கறியை வாங்கி நீங்களும் சாப்பிடுறீங்க, அல்லாஹ்வையும் சேர்த்து வைக்கிறீங்க, நன்மையிலே நீங்களும் சாப்பிடுகிறீர்கள், நன்றாக சாப்பிடுகிறீர்கள், இறைச்சி எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுறீங்க, அல்லாஹ்வுடைய பேங்க்லயே நன்மைகளை சேர்த்து வைக்கிறீங்க, அவ்வளவு அழகான மார்க்கம். எனவே ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனம் முகர்ந்து நீங்கள் குர்பானி கொடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அருமையானவர்களே, இந்த சட்டங்களை எல்லாம் விளங்கி சரியான முறையிலே குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாசல் பரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.